ஆவியானவர் இந்த வேதத்தின் மகத்துவத்தை எங்களுக்காக நீங்க எழுதி கொடுத்திருக்கிறீங்கப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த சத்திய வார்த்தைகள் ஆண்டவரே, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே, அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய சமூகத்திலே தகப்பனே ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்ததான ஜீவனுள்ள நாட்களிலே தகப்பனே, அநேக நாட்கள் ஆண்டவரே உங்க வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்பா. உங்க வார்த்தைகளை வளர்கிற ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஆண்டவரே, உங்க வார்த்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லப்பா, அந்த வார்த்தையிலே வளர்கிறவர்களாக, அந்த வார்த்தையிலே தேறுகிறவர்களாக, அந்த வார்த்தையிலே நடத்தப்படுகிறவர்களாக ஆண்டவரே நீர் எங்களை மாற்றுங்கப்பா, நீர் எங்களை மாற்றுங்கப்பா. அப்படிப்பட்ட உணர்வின் ஆவியே, அப்படிப்பட்ட தாகத்தின் ஆவியே, அப்படிப்பட்ட வாஞ்சையை எங்களுக்குள்ளாய் கர்த்தர் தரும்படியாய், கர்த்தர் எங்களை நிரப்பும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீர் பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை கொண்டு நீங்க பேசுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்க வார்த்தை வெளிவருவதாக, எல்லா சத்துருவின் கிரியைகள் அழிக்கத்தக்கதாய் கர்த்தர் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படும் தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் மாணவர்களே, ஆண்டவர் இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் தேவ சபையிலே கூடி வந்திருக்கிறோம். பிள்ளையாவருக்கும் நன்றி நாட்டை வைத்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் நம்மோடு கூட பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் நடத்துவாராக. கழிந்த வாரத்தில் ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்கும்படியான ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் தந்தபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். 3ஆவது அதிகாரம் பிரியமானவர்களே, 8வது வசனத்தின் மூலமாக சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானவர் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி. வேதம் சொல்கிறது, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். அதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு வாக்கியம். மனம் திரும்புதல் மட்டும் போதாது. தேவ ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா, நான் மனம் திரும்பிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் தேவ ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா அது இயலாத ஒரு காரியம். வேதம் சொல்கிறது, அதற்கேற்ற கனி நினைச்ச வேண்டும் நான் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறேன். அதை தான் கழிந்த வாரத்தில் நான் உங்களோட கூட பகிர்ந்து கொண்டேன். ஏன்னு சொன்னா 10வது வசனம் சொல்லுது பாருங்க, கனி கொண்டாத மரம் என்ன செய்யப்படுமா? வெட்டப்படுமா? மனம் திரும்புகிற கனி வெட்டப்படும் சொல்ல, மனம் திரும்புகிற மரம் வெட்டப்படும் சொல்லல, கனி கொண்டாத மரம் என்ன செய்யும்? அப்ப மனம் திரும்புவது அங்கே பெரிய காரியம் அல்ல, கனி கொடுப்பது மகிமையான ஒரு காரியம். அல்லேலூயா. கனி கொடுப்பது நம்முடைய வாழ்க்கை என்பதை மறந்து விடக்கூடாது. இந்த கனிகளுடைய வாழ்க்கை நம்ம பார்க்க முடியாது. நல்ல ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க, நல்ல பிரியமான அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஒரு சின்ன சம்பவம் வந்துங்கன்னா, அவங்க உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், அவங்க வாய்ந்து புறப்படுற அந்த பொய்யான காரியங்களை பார்த்தா அவங்க ரட்சிப்புக்கு அதுக்கு எந்த சம்பந்தமே இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல வேதம் வாசிப்பாங்க, நல்ல பாட்டு பாடுவாங்க, பிரியமா நல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாம் இருக்கும். ரட்சிப்புக்கு அந்த வார்த்தை இருக்கும். எப்ப பார்த்தா அவங்க வாயில சோத்திரங்கள் தான் வந்துட்டே இருக்கும், வேற எதுவுமே வராது. அந்த அளவுக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு கஷ்டம், சின்ன ஒரு பிரச்சனை வந்துருந்தோம்னா அது அவங்க நினைச்ச முடியாது. அதுக்கு பிறகு அவங்க சுயரூபம் என்ன செய்யும்? மாற ஆரம்பிக்கும். நல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மனம் திரும்புகிற கனி என்ன செய்யல, அவங்க உள்ளத்துல இல்லை. அதுதான் காரணம். வேதம் சொல்கிறது, மனம் திரும்புவதற்கேற்ற கனி கொடுக்கிற மரமாய் நீங்களான மாற வேண்டும். கனி கொடுக்கலன்னு சொன்னா அந்த மரம் வெட்டுண்டு அக்கினிக்கு அது இரையாகும். அப்ப கனி கொடுக்கணும்னு சொன்னா ஒரே ஒரு காரியம் தான், ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாம நீங்களான கனி கொடுக்க முடியாது. இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மனம் திரும்புதல் அனுபவத்துக்குள்ள வர்றோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் சத்தியம். ஆண்டவராய் நம்ம பாவத்தை அறிக்கையிடும் போது, நம்முடைய அக்கிரமங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது, நம்முடைய பொருளாத கிரியைகளை அவருக்கு வெளிப்படுத்தும் போது, அவருடைய சமத்தை அந்த பாவத்தை நம்ம அறிக்கை பண்ணும் போது, அவர் நம்முடைய ரத்தத்தினால் நம்மை கல்வி சுத்திகரிக்கிறார். இது மனம் திரும்புதல். கனி கொடுக்கணும்னு சொன்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாம நீங்களான கனி கொடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆவியானவர்
அபிஷேகம் இல்லைன்னு சொன்னா நீங்களும் நானே கனி கொடுக்க முடியாது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. எனவே தான் பிரியமானவர்கள், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை ரட்சியம், என்னை நடத்தும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிற நல்லதுதான். ஆனா என்ன செய்யணும் என்றால் ஆவியின் அபிஷேகத்துக்காக என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தருடைய அபிஷேகத்துக்காக, கர்த்தருடைய வல்லமைக்காக நாம் காத்திருக்கும் போது பிரியமானவர்களே, நீங்கள் நான் கனி கொடுக்கிற மரமாய் மாற முடியும் என்பதை குறித்து கடந்த நாட்களை தியானிக்கிற ஒரு பெரிய காரியத்தை நமக்கு தந்தபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் ஒரு காரியத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம். மத்திய 4வது அதிகாரத்துல ஆண்டவராய் இயேசு வனாந்தரத்துக்கு போகிறார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அல்லேலூயா. எதற்காக? முதல் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே. யாரால் சோதிக்கப்படுவதற்கு? யாரால் சோதிக்கப்படுவதற்கு? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே அவர் கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. அதான் மகிமையான ஒரு வார்த்தை. நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே பிசாசை சோதிக்கோட, அது பிசாசுடைய கிரியை வந்துவிடாது. சில நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. சில வேளையில அப்படிப்பட்ட காரியங்களை கற்று அனுமதிக்கிறார். இதற்கு பிரியமானவர்களே, சாத்தானுடைய ஒரு 6 நாமங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட ஏகப்பட்ட நாமங்கள் உண்டு. முக்கியமான ஒரு 6 பெயர்களை இன்னைக்கு படிக்கும்படியாக இருக்கிறார். வேதம் சாத்தானுக்கு கொடுக்கப்படுகிற 6 பெயர்கள். அவன் என்ன செய்வான், அவன் நம்மோடு கொடுத்து அவன் என்ன செய்வான் என்று சொல்ல அந்த 6 பெயர்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட கிடைப்படுவாராக. முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, அவருடைய பெயர் சோதனைக்காரன். மத்திய 4வது அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அல்லேலூயா. சோதனைக்காரன், அவன் சோதிக்கிறான். நன்றாக நீங்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும். அவன் நம்மளை சோதிக்கும்படியாக அவன் சகல விதமான காரியங்களை அவன் செய்கிறவனாக அவன் இருக்கிறான் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் நம்ம காண்பித்துக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, அவனுடைய முக்கியமான வேலைகளில் ஒன்று, முதலாவது அவன் உங்களையும் என்னையும் அவன் சோதிக்கிறவனாக இருப்பான். அல்லேலூயா. அதனாலதான் எனக்கு என்னன்னா, சோதனை வந்தாலும் யாரை குறை சொல்லுவான்? ஆண்டவரை குறைச்சு, ஆண்டவரை எனக்கு ஏன் இந்த சோதனை சொல்லுவான்? வேதம் சொல்லுது, சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் சொல்லுகிற காரியம் தான். பிரியமான வாழ்க்கையில அநேக விதமான சோதனைகள் பாடுகள் தான். 2 விதமான காரியம். ஒன்று, அவன் நம்மை சோதிப்பான். இரண்டாவது, நம்மை சோதிக்கும்படியாக கர்த்தர் அவனுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், கர்த்தர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். கர்த்தர் சில வேளையில சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். ஆவியானவர் பிசாசு இயேசுவை சோதிக்கும்படியாக ஆவியானவர் அவரை அனுமதிக்கிறார். ஆவியானவர் கொண்டு போகிறார். யோசித்து பார்க்க வேண்டும். இதே போல்தான் சோதிக்கப்படுகிற காரியம் 2 காரியமாக. ஒன்று, ஆண்டவர் அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்பார். இரண்டாவது, அவனே நம்மை சோதிக்கிறவனாக மாறுவான். அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் யோபு. ஆண்டவர் கேட்கிறார், சாத்தானை பார்த்து கேட்கிறார், எங்க போயிட்டு வான்னு கேட்கிறார். அவன் சொன்னான், பூமி எங்க சுத்திட்டு வாங்கன்னு சொன்னான். அந்த ஆண்டவர் கேட்கிறாரு, என் தாசனா யோபுவை கண் வைத்தாயோ? அவன் சொன்னான், எப்பா அவன்கிட்ட நெருங்கவே முடியல, நீ அவனை வேர்க்கெடுத்து பாதுகாக்க, அவனை தொட்டு கூட பார்க்க முடியலன்னு அவன் சொன்னான். யோசித்து பாருங்க, கர்த்தனை வேர்க்கெடுத்து பாதுகாக்கிற ஆண்டுடைய சபையை சொன்ன போது ஆண்டு என்ன செய்தார்? அவன் கையில் ஒப்பு கொடுத்தார், நீ என்ன பண்ணிக்க, ஜீவனை மட்டும் எடுத்துறாரு, அது உன் வேலை இல்லை. மொத்தம் அவன் கையில் ஒப்பு கொடுத்தாரு, எல்லாத்தையும் வந்தான். நல்ல கொஞ்சம் யோபு தன்னுக்குள்ள சகல செல்வாக்கை இழந்தான், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தான், தன்னுடைய மனைவி அவனை விட்டு தூரம் போனான். அப்படிப்பட்ட ஒரு நாற்றம் பிடித்த பக்கத்தில் யாருமே வர முடியாது. அவன் சரீரம் முழுவதும் பற்கள் நிறைந்த நாற்றம் பிடித்த நிலைமையில் அவன் இருந்தான். ஆனாலும் வேணும் சொல்லுது, அவன் தன் நாவினால் கூட கர்த்தரை குற்றப்படுத்தவே இல்லை. கர்த்தர் அவனை சோதிக்கும்படி அவனை கர்த்தரை ஒப்பு கொடுத்தாலும் அவன் ஆண்டவருக்காக நிற்க கற்றுக்கொண்டவன். நல்லது புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். சோதனைகள், பாடுகள்
அல்லேலூயா. அதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரணம். யோபு தனக்கு முன்ன இருந்த சோதனை பார்க்கல, தனக்கு முன்ன இருந்த ஆஸ்தியை அவன் பார்க்கல, தனக்கு முன்ன இருந்த தன்னுடைய குடும்பத்தை அவன் பார்க்கல. அவனுக்கு தெரியும் கர்த்தர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவ்வளவுதான். அவனுக்கு ஒரே வார்த்தை, கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்த, எல்லாம் பாதியிலே வந்தது என்பது அவனுக்கு தெரியும். பிறக்கும் பொழுது அவன் எதையும் நினைச்சல கொண்டு, அதான் சொன்னாங்க, நம்ம பிறக்கும் போது அதை கொண்டு வரல, போகும்போது அதை கொண்டு போக போறது இல்லை. ஆனா ஒரு இழப்பு, ஒரு பாடு, கஷ்டங்கள் வந்தா நம்மளால நினைச்ச முடியாது, தாங்க முடியல. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நம்ம ஆசை எது மேல, அது மேல இருக்கனாலதான் அதை இழந்தா நம்மளால நினைச்ச முடியல, தாங்க முடியல. அடுத்த நாளுக்குள்ள எங்க வீட்டில் ஒரு நாய் இறந்து போச்சு. உண்மையிலே நாங்கள் 3 நேரம் அழுதுட்டோம். அதை நினைச்சு பார்க்கும்போது மிகுந்த ஒரு அழுகு உண்டாயிட்டு. ஏன் தெரியுமா? 7 ஆண்டுகள் எங்களோடு கூட அது பயணம் பண்ணி நம்ம நாய் அலையுங்க. எங்க வந்தாச்சு இன்னைக்கு வண்டியை கொண்டு என் கேட்டுக்கிட்ட விட்டோம்னா, அந்த கேட்டுக்கிட்ட வந்தவொடனே எனக்கு அதுக்கு ஞாபகம், ஏன்னா ஓடி வரும், ஓடி வந்து அந்த கொஞ்சிக்கிற அந்த சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்டே நம்முடைய வந்த கவலையில் என்ன செய்யலாம், அப்படியே மறந்து போய் அது வந்தோடனே அதனுடைய காரியம் தான். நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஏன்? நம்முடைய ஆசை அது மேல இருந்துச்சு, நம்முடைய பாசம் அது மேல இருந்துச்சு. அது இழந்த அந்த இழப்பு நம்மளை நினைச்ச தாங்க முடியாது. அதுதான் நம்ம எது மேல் ஆசை வைக்கிறோமோ அதை இழக்கும் போது அதை நம்ம தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. யோபு தனக்கு உண்டான செல்வத்து மேல் நம்ம ஆசை வைக்கல, தனக்கு கத்த கொடுத்த குடும்பத்து மேல் ஆசை வைக்கல, அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய சிந்தனைகள் கத்தர் மேலே இருந்தது. அல்லேலூயா. அதனால இவ எல்லாம் இழந்த போதில் அதை கொடுத்த கவலவனுக்கு ஒரே வார்த்தை, கத்தர் கொடுத்தால் அவர் எடுத்தார். அல்லேலூயா. அதுதான் அவனுடைய வாழ்க்கை. அதுதான் பிரியமானவர்களே, உலகத்திலிருந்து வருகிறெல்லாம் பாதையிலே நமக்கு வருகிற ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். அதனால நம்ம சொன்னாங்க, உலகம் அந்த ஆசைச்சைகளும், கிறிஸ்துவர்கள் உலகத்தையும் அந்த ஆசைச்சைகளையும், மாம்சத்தையும் அந்த ஆசைச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. உலகமும் அதனுடைய செல்வம் அழிந்து போகும். அதான் யோவான் சொன்னான், உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூடாது, ஒருவன் உலகத்தை அன்பு கொண்டார், பிதாவுடைய அன்பு அவனுக்கு இல்லை. அதான் வேதம் சொல்லுது, அவன் சோதிக்கிறவன். அல்லேலூயா. அநேக சோதனை பாடுகளை கொண்டு வரும்போது இன்றைக்கு ஆண்டவருக்கு அதை நாம் நிற்க நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு முதல் காரியம். 2வதாக அவன் யார் தெரியுமா? வெளிப்பட்ட விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறோம். வெளிப்பாடு 12வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரமே குற்றம் சுமத்தும் பொருட்டு அவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன். 2வது பேர் என்ன? குற்றம் சாட்டுகிறவன். அவன் இரவும், அப்படின்னு சொல்லி இரவும் பகலும், நல்ல சொல்லுங்க, இரவும் பகலும் அந்த வேலை என்ன தெரியுமா? நம்ம குற்றம் சுமத்துகிறவன். நம்ம எப்பொழுதுமே அவன் குற்றம் சுமத்துகிறவனாய் மாறுவான். நீங்க எதுவுமே செய்யலாம்னா அவன் நம்மளை குற்றப்படுத்திட்டு என்ன செய்வான் இருக்கும். அவனுடைய வேலையே அதுதான். நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன குற்றம் சுமத்துறான் தெரியுமா? முதலாவது சமத்துல குற்றம் என்னன்னு சொன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம், நம்ம ஆண்டுடைய ரத்தத்தை கழுவப்பட்டு இருப்போம். ஆனா நம்ம நினைச்சு பண்ண தூக்க விட மாட்டான். நீ எந்த பாவம் செய்த, இதை செய்தல, அதை செய்தல, அப்படி செய்தல, இப்படி செய்தல, நம்ம உள்ளத்துல கொண்டு வந்து கொண்டே இருப்போம். அந்த ரட்சிப்பின் தன்மை இழக்கக்கூடிய அளவுக்கு நம்ம குற்றம் சுமத்தி கொண்டே இருப்போம். ஒரு நாள் மார்ட்டின் லூதர் கிங் படுத்த அயர்ந்த நித்திரையில் இருந்தார். இருக்கும்போது பிசாசன் நெருக்கமாக வந்து நிற்கிறான். என்று அவன் நடந்த அவன் சொன்ன ஒரு காரியம், அவன் மார்ட்டின் லூதர் கிங் கொடுத்த பாவத்தை செவுல எழுதிட்டே இருப்பான். என்ன செய்தான்? பாவத்தை செவுல எழுதிட்டே இருப்பான். எழுதி இந்த பாவம் செய்த, இந்த பாவம் செய்த, இந்த பாவம் செய்த, இந்த அக்கிரமம் செய்த, நீ வந்து ஒரு பாவி, நீ வந்து நீதிமான் இல்லை, நீ ரட்சிக்கப்படலன்னு சொல்லி அந்த செவுறு முழுதும் அவன் எழுதி கொண்டே இருந்தான். அவனுக்கு கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டே இருந்தான். ஒரு என்ன செய்தான் சொன்னா, எழுதி தன்னுடைய மேசையில் இருந்த ஒரு சிவப்பு இங்கு மை இருந்தது.
இங்கு பாட்டில் அதை தூக்கி அப்படியே வீசி எறிந்தா செவத்தில் இருந்த அந்த இங்குனாலே அந்த அது இருந்து அழிஞ்சு போனோன்னு சொன்னாரு. என் ஆண்டவராக இயேசு ரத்தம் இந்த சகல பாவங்களுக்கு கழுவி சுத்திகரித்தது என்று சொன்னாலே விசுவாசம் அப்படியே அவரை விட்டு ஓடி போய்விட்டான். நல்ல புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு அனைவருடைய வேலை தான். நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம், ஆனால் நம்முடைய பாவத்தை மற்றும் என்ன செய்வான் சொல்லிட்டே இருப்பான். நீ அன்னைக்கு அப்படி செய்தால் இன்னைக்கு அப்படி செய்தது. நான் தான் அடிக்கடி சொல்றேன், பழைய சம்பவத்துக்கு வந்து நினைச்சோட பேச. ஏன்னா அது யாருடைய வேலை? விசுவாசுடைய வேலை. குற்றம் சுமந்த குற்றம் சொல்லிட்டே இருப்பான். நீ அன்னைக்கு அதை செய்தல், இன்னைக்கு இதை செய்தா, நீ அப்படி வாழ்ந்தல, இப்படி வாழ்ந்தல, அப்படி செய்தலாம். இது யாருடைய வேலை? விசுவாசுடைய வேலை. அவன் குற்றம் என்ன பைபிள் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? அந்த வசனம் இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரனே குற்றம் சுமத்தும் பொருட்டு, வேற யாரும் இல்லை, தேவனுக்கு முன்பாக அவனுடைய சகோதரர், அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு என்ன செய்வான்? அவன் குற்றம் சுமத்துறவனாக இருந்துட்டே இருப்பான். சிலவங்களுக்கு தூக்கமே ராம் முழுவதும் தூக்கம், இரவும் பகலும் தூக்கம் வராது. மற்றவங்களுக்கு குறித்து பேசுறதுன்னா தூக்கம் வராது. மற்றவங்களை குற்றப்படுத்த தூக்கமே வராது. பெரியமானவர்கள் இங்க அலைஞ்சு தெரிஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது, அவங்களால தூக்க முடியாது. சிலவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு குறை சொல்லுங்கன்னா இவங்களுக்கு தூக்கம் என்ன செய்யாது, வராது. சொன்னாதான் அப்படியே தூங்குவோம். நல்ல புரிச்சு. இதெல்லாம் யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. இன்னைக்கு அநேகம் அவனுடைய கை கூலிகள் அது இருந்துட்டே இருக்கலாம். நல்ல புரிச்சு. குற்றப்படுத்திட்டே இருக்கும். குற்றம். ஏன்னா இப்ப நான் இப்ப ராகித்தை குற்றப்படுத்தணும்னு சொல்லுவேன். ராகித்தை நான் குற்றப்படுத்தினா நான் யாரு? நான் யாரு? என்ன நீதிமான் சொல்லுது அவனை என்ன செய்ய முடியும்? என்ன நான் நீதிமான் சொல்லி அவன் நினைச்ச விட குற்றப்படுத்த. ஆனா பைபிள் சொல்லுது அந்தபடி நீதிமான்கள் ஒருவனும் இல்லை. கொஞ்சம் அந்தபடி நீதிமான்கள் ஒருவனும் இல்லை. எல்லாரும் பாவம் ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை சேர்ந்த உலகத்தை ஒருவனும் இல்லை. அதனால நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு குற்றப்படுத்துகிறவனாய் அவன் மாறிப்பான். மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவன் அவனால் தூக்க முடியாது. என் தேவனுக்கு முன்பாக குற்றப்படுத்த சபதமே குற்றம் சுமத்தான். வேதம் சொல்லுது, குற்றம் சாட்டுகிறவன் தாளத்திலிருந்து போட்டு போனானே தவிர சகோதரன் தேவ சம்மதம் இருக்கிற செய்தாங்க. நம்மளை குற்ற சுமத்துறவர்களை கர்த்தர் ஒரு நாளை விட்டு வைக்கிற தேவன் அல்ல. குற்ற சுமத்துறவன் தாழ தள்ளப்பட்டு போவான். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையுள்ள கர்த்தர் சொன்னா கர்த்தர்களை உயர்த்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஏன்னா நமது தேவன் உண்மையுள்ள தேவன். ஆண்டவருக்குமாக நீங்க நீதிமான இருந்தாலும் கர்த்தருக்கு நமக்கு தெரியும், நான் எப்படி இருக்கேன் நமக்கு தெரியும். அதனால யார் என்ன சொன்னாங்க அதற்கு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவன் வேலை, அவன் யாருடைய கைக்கூலி? அவன் பிசாசுடைய கைக்கூலி. அவன் குற்றப்படுத்தி கொண்டுதான் இருப்பான். ஏன்னா அவன் தன்னை நீதிமானாக்க மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவன். தன்னை பரிசுத்தமான காட்டிக்கொள்ள முடியாது, மற்றவர்கள் அவன் குற்றம் சுமத்த அவன் அப்படிதான் செய்வான். ஏன்னா வேற வழி இல்லை, அவனால் வேற வழியே இல்லை. பைபிள் சொல்ல நீதிமான இல்லைன்னு சொல்லுது. ஆனா அவன் என்ன செய்வான்? தன்னை நீதிமானாக்க மற்றவர்கள் குற்ற சுமத்துறவனை மாறி போகிறான். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, குற்ற சுமத்துகிறவன் தாளம் தள்ளப்பட்டு போவானே தவிர குற்ற சுமத்தப்படுகிற ஜனம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருக்கணும். ஏன்? நீங்கள் நம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனம், நாம் தேவனுக்கு முன்பாக ஆசாரிய கூட்டமாக இருக்கிற ஜனம். எனவே தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் கொண்ட தேவனாக இருக்கிறார். முதல்ல நான் சொன்னேன், அவன் சோதனைக்காரன். இரண்டாவது நான் சொன்னேன், அவன் குற்றம் சாட்டுகிறவன். மூன்றாவது அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனம். யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனம். யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆமணி முதல் கொண்டு மனுஷர் கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறபடினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் இருந்து எடுத்து என்ன செய்கிறான்? எங்கிருந்து பேசுறான்? தன்னுடைய சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுறான். ஏன்னா அவனுடைய உள்ள உண்மை இல்லை, அவன் பொய்.
பிசாசு என்ன பேர்? அவன் பொய்யன், பொய்க்கு பிதா என்று வேதம் சொல்கிறது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாக இருக்கிறபடினாலே பிரியமானவர்களே, அவனை சார்ந்த ஜனம் தங்கள் உள்ளத்திலிருந்து பொருளாத கிரியைகளை அது உருவாக்கி கொண்டிருக்க தவிர அவங்க வாயில் என்னது கிடையாது, உண்மை இல்லை. வேதம் சொல்ல அவன் வாயில் உண்மை இல்லை, அவன் இருதயம் கேடுபாடு உள்ளதுன்னு வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. உள்ளம் அது கேடுபாடு உள்ளதாக இருக்கிறபடினாலே புறப்படுத்த வார்த்தை பொய்யான வார்த்தையாக இருக்கு. அநேக இடங்களை பார்ப்போம், நம்ம செய்திருக்க மாட்டோம், சொல்லியிருக்க மாட்டோம், ஆனா நம்மளை பற்றி பொய் சொல்லிட்டே இருப்பாங்க. நம்மளை பற்றி பிரியமான தேவையில்லாத வார்த்தைகளை பேசிட்டே இருப்பாங்க. அதுக்கு நமக்கு எந்த சம்மதமே நமக்கு இருக்காது. நல்ல புரிஞ்சுக்கிட்டு, ஏன் அவனுக்குள் அந்த ஒரு சத்தியம் இல்லை. பைபிள் சத்தியம் அவனுக்குள்ள இல்லாமல் இருக்கிறபடினால அவனுக்குள்ள என்னது இல்லை, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ள இல்லை. ஜெபம் பண்ண மாட்டான். நல்ல புரிஞ்சுக்கணும், ஜெபம் பண்ண மாட்டான். ஜெபம்னால என்னன்னு தெரியாது. கர்த்தருடைய சம்பந்த வேதத்தை அவன் தியானிக்க மாட்டான். சத்தியம் அவனுக்குள்ள இல்லை. அவனுக்குள்ள இருக்குது. அவளை என்னதான் இருக்குது, இருதயம் கேடுபாடு உள்ளது, பொருளாத இருதயம். அவற்றிலிருந்து பொய்யான காரியத்தை அவன் எடுத்து விதைக்கிறவனாய் மாறி போகிறான். அல்லேலூயா. ஏன்? அவன் யாரால் உண்டாயிருக்கிறான்? அவன் பொய்யனும் பொய்க்கு தான் பிசாசினால் உண்டாயிருக்கிறபடினால பைபிள் சொல்ல, பொய்யனும் பொய்க்கு விதமாக இருக்கிறபடி பிசாசினால் உண்டாயிருக்கிறபடினால. யோசித்து பார்க்க, நீங்கள் உங்கள் பிதாவைய பிசாசினால் உண்டானவர்கள். ஆனா சத்தியம் உங்களுக்குள்ள இல்லை. சத்தியத்தை பத்தி பேசுறாங்க, சத்தியத்தை பத்தி பேசுறாங்க. நான் என்ன சொல்லணும்னா, என்னை பத்தி பொய்யா அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு பேசுறதை விட ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. வேலையிலிருந்து வச்சாங்க, வேலையிலிருந்து என்னை பத்தி பொய்யான காரியத்தை பேச ஒன்றும் செய்யப்படுறது. நல்ல புரிஞ்சுக்கணும். என்னை பத்தி பொய்யான வீடு வீடா பொய்யான காரியத்துக்கு எதுவுமே சாதிக்கப்படுறது. கலவரிக்கிற இடத்துல ஊரக வேலைக்கு பொய்யான காரியத்தை விதைக்கிறாங்க, எது காரியத்தை செய்யப்படல. அந்த டைம்ல 10 நிமிஷம் ஜெபம் பண்ணு, 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. அது கர்த்தர் கேட்ட காரியமாக அதுதான் நான் சொல்றேன். பைபிள் நம்ம கற்றுக்கொடுக்காது. அவனுக்குள்ள சத்தியம் இல்லை. சத்தியத்தை பத்தி பேசுற நேரம் இல்லை. அவனால பிரியமானவர்களே, மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளும் போது கர்த்தருடைய வார்த்தை வந்து பகிர்ந்து கொள்ள அவனுக்கு டைம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேச அவனுக்கு தெரியல. ஒரு 5 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் என்ன இல்லை. ஏன்னா அவனுக்குள்ள சத்தியம் இல்லாதபடினால, அவனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இல்லாதபடினால, அவனுக்குள்ள எங்க போனாலும் 10 பேர் போனாலும் என்னதான் பேசுறான், பொய்யான காரியத்தை பேசிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. அவன் பொய்யான காரியத்தை விதைச்சிருக்கான். ஏன்னா அந்த 10 பேருக்குள்ள இருக்கிறது யாரு? பிசாசு அங்கே இருக்கிறான். சாத்தானுடைய கிரியையினால பிடிக்கப்பட்ட ஜனம். வேதம் சொல்லுது, அவன் தன் உள்ளத்திலிருந்து அவன் பொய்யை பேசுகிறவனாக இருக்கிறான். அந்த நேரம் வந்து நான் வீட்டில் போய் 10 நிமிஷம் பக்கத்து வீட்டில் போய் கதை அடிக்கிறத விட அந்த 10 நிமிஷம் பைபிள் எடுத்து படிக்க சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது. பைபிள தான் சொல்ல, சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்க. வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற மகிமையான மகத்துவம் உள்ள காரியம் அது. பொய்யான காரியத்தை விதைக்க நம்ம கற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா நம்ம தேவனால் உண்டான ஜனம். நாம் தேவனால் உண்டான ஜனம், தேவனுடைய பிள்ளை. சத்தியத்தை தான் பேசணும். உண்மை தொண்டு அதை மட்டும் பேசணும். உண்மை இல்லையா வாய் மட்டும் பேசாம இருக்கணும். எதனை எடுத்து நினைச்சோட பேச. ஏன்னா பைபிள் சொல்லுது, என்ன சொல்லுது, அவன் தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுறான். சொந்தமான காரியம் அவன் நாட்டை உருவாக்கலாம், ஏதாவது ஒன்று உருவாக்கணும், ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒன்று பொய்ய கலைக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். அதை தனக்குள்ள அவன் எடுத்து பேசுறான். சம்பவமே நடந்திருக்காது. ஆனா இப்ப நாட்டை அவன் பேசிட்டு இருப்பான். நல்ல புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் இவங்கெல்லாம் யாருக்கு அடிமைகள்? இவங்கெல்லாம் பிசாசுக்கு அடிமைகள். இவங்கெல்லாம் தேவனுக்கு அடிமையான ஜனம் அல்ல. நல்ல புரிஞ்சுக்கலாம். பைபிள் நமக்கு அதான் கற்றுக்கொடு. அதனால அவனுக்கு பேரல் கொடுக்கப்படுகிறது. அவன் எப்படிப்பட்ட வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அவன் எழுதுலாம், சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனை தெரிஞ்சிருக்கோம். வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற மகிமையான காரணம். முதல்ல நம்ம சோதனை காரணம். இரண்டாவது நம்ம என்ன செய்வான்? குற்ற சுமத்துகிறவன். மூன்றாவது பைபிள் நம்மை குறித்து சொல்லுது, அவன் பொய்யன். நான்காவது நம்ம எப்படி பண்ணுவோம் தெரியுமா? வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளிய பிசாசானவன்
கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தருகிறான். வேதம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க விழுத்தேன். புத்தி தெளிந்த புத்தி இருக்கும், தெளிவான எண்ணம் இருக்கும், தெளிவான சிந்தனை இருக்கும். அதான் முதல்ல எழுதலாம். கெர்ச்சிக்கிற சிங்கம் பின்னால் எழுதலாம். நமக்குள்ள தெளிவு, நான் யார் என்கிற தெளிவு நமக்குள்ள என்ன செய்யணும்? நமக்குள்ள இருக்கணும். நான் யார்? நான் தேவனுடைய பிள்ளைங்கிற தெளிவு எனக்குள்ள இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் பரிசுத்தம் நிரப்பப்பட்டவன், அந்த தெளிவு எனக்குள்ள இருக்கு. அந்த வேதம் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க, விழித்திருங்கள். ஏன்? உங்கள் எதிராளியாக பிசாசு, நமக்கு முதல் எதிராளியாக வந்தான். உங்கள் எதிராளி பிசாசு பைபிள் என்ன சொல்லுகிறது? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றியது. எவனை விழுங்கலாம்? சிங்கம், கெர்ச்சிக்கிற சிங்கம். நம் ஆண்டவராகிய இயேசு யூத ராஜசிங்கம். அவர் யூத ராஜசிங்கம், இவன் கெர்ச்சிக்கிற சிங்கம். இவன் என்ன செய்வான் சொன்னா, பிரியமானவர்களே, காட்டுல சிங்கம் போல இறைக்காக காத்து இருப்பான். எப்ப எவன் கையில கிடைக்க மாட்டான், எப்ப எவன் மாட்ட மாட்டான், எப்ப எவன் கையில கிடைக்க மாட்டான். கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி தருகிறார். யாரை விழுங்கணும் தெரியும் நினைப்பா தெரியுமா? கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனத்தை. அல்லேலூயா. அவங்களதான் முதல்ல நம்ம என்ன செய்வான்? பதிவிருந்தவன் யோசிப்பான். எப்போ மாட்ட மாட்டான். சிலவங்களை பார்த்துருக்கீங்களா? சிலவங்களை கிரியப்பட்டுதான் இருக்கும். எப்போ சின்ன விஷயத்தை மாட்ட மாட்டேன்னா காத்துட்டே இருப்பான். கண்ணில் எண்ணெய் விட்டு என்ன செய்வாங்க? அப்படி திறந்து பார்த்துட்டு இருப்பான். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு காரியத்தை மாட்டிட்டு அதோட சொல்லி முடிச்சுப்பான். அப்படிப்பட்ட கூட்டம் நம்மை சுற்றி தானே இருக்குது. அப்படிப்பட்ட கூட்டம் இங்கே தான் இருக்குது, நம்மளை சுற்றி தான் இருக்கு. எப்போ எங்க ஒரு சின்ன விஷயத்தை மாட்ட மாட்டோம். இன்னைக்கு சுற்றி தருகிற ஒரு கூட்டம், அது யாரு? சாத்தானுடைய கைகூலிகள். ஏன்னா அவங்க வேற எப்ப யாரை விழுங்கலாம், எப்ப யாரை சோத முடிக்கலாம், எப்ப யாரை தீர்த்து கட்டலாம், எப்ப யாருடைய வாழ்க்கையை கெடுத்து போடலாம். வேதம் சொல்ல கெர்ச்சிக்கிற சிங்கம் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி தருகிறான். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், தெளிவா இருக்கணும். நம்மை சுற்றி இருக்கிற கூட்டம் அப்படிப்பட்டதான கூட்டம். பிரியமானவர்கள, நம்ம எல்லாம் தெளிவு, நம்ம யாருங்கிற தெளிவு நமக்கு வேணும். நம்ம தேவனுடைய பிள்ளை, நம் தேவனுடைய பிள்ளை. அந்த தெளிவு நமக்கு உருவாகும். சாதாரண ஒரு மனுஷன், ஒரு முதலமைச்சர் தான் இருக்கான்னு சொல்லுவேன் வேண்டாம். அங்க நம்ம அந்த அளவுக்கு பண்ணலாம். ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ இருக்கான்னு சொல்லுவேன். அந்த எம்பி பக்கத்துல எம்பி வந்து எல்லாத்தையுமே சகஜமா நம்மளுக்குள்ள நினைச்ச மாட்டாங்க, நினைச்ச மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஆனா அன்பா இருப்பாங்க, பேசுவாங்க. நம்ம போனவங்கள பேசுவாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனா ஒரு டிஸ்டன்ஸ் என்ன செய்யும்? இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு அவங்களுக்கு நமக்கு இருக்கும். அதை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. நல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது ஏன் மெயின்டைன், அவங்க இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் அதை மெயின்டைன் பண்ண விட்டுட்டே இருக்கும். அதே போலதான் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைங்கிற அந்த எண்ணம் நமக்கு நினைச்சணும். ஒரு இடத்துல நான் நிற்கணும்னு சொன்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு எண்ணம், நான் தேவனுடைய பிள்ளை. அந்த தேவனுடைய பிள்ளைங்கிற காரியத்தை நான் நினைச்சணும் வெளிப்படுத்த. ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற கூட்டம் கெர்ச்சிக்கிற சிங்கம். அது என்னை விளம் பண்ண வேண்டும் என்று சொல்லி என்னை சுற்றி தருகிற கெர்ச்சிக்கிற ஒரு கூட்டம் என்னை சுற்றி தருகிறது. அந்த கூட்டத்தை நட்டு நான் நிற்கிறேன். நான் எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்கணும். அல்லேலூயா. அந்த புத்தியில் நினைச்சு நம்ம விழுந்து போவோம். நம்ம விழப்படுகிறவனாக அவன் மாறி விடுகிறான். அடுத்ததான் நம்ம பார்ப்போம் சொன்னா அவனுடைய குணம் என்ன சொன்னா, யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு என்ன செய்ய மாட்டான். நானும் அவருக்கு ஜீவன் உண்டாக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்து. அடுத்தவன் சொல்லு, அவன் யாரு? திருடன். அல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வர நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்பட. திருடன். அடுத்தவன் சொல்லு, அவனுடைய பேரு திருடன். ஏன் திருடன் சொல்லுது? நம்முடைய ஆசீர்வாதத்தை அழகா திருடிட்டு போயிடும். கர்த்தர் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை திருடுவதுதான் உங்களுடைய முக்கியமான நோக்கம். அந்த ஆசீர்வாதத்தை தடை செய்கிற சகல காரியத்தை செய்வான்.
அந்த மாத்திரமல்ல, அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அது எல்லாத்தையும் அழித்து போட்டு நம்ம வறுமைக்கு நேராக அல்லது நம்ம ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை நம்ம கொண்டு வராதபடிக்கு நம்ம கீழே அவன் வைத்திருப்பான். அவன் திருடன், நமக்குள்ள எல்லாவற்றையும் அவன் திருடி கொண்டு போகிறவன், நமக்குள்ள ஆசீர்வாதங்களை திருடுகிறவன், நமக்கு இருக்கிற சகல காரியங்களை அவன் திருடுகிற ஒரு பொருளாத குணம் உடையவன் என்பதை நீங்கள் நான் மறந்து விடக்கூடாது. அதுதான் வேதம் நம்ம கற்றுக்கொடுக்கிற ஒரு காரியம். எனவே பிரியமானவர்களே, அப்படியே சமத்தை நீங்கள் ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். சற்று கவனம் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். என்னோட வேலை அதுதான். திருட எப்போ வருவான்? திருட எப்போ வருவான்? நைட்டு தான் வருவான். நைட்டு வந்து என்ன செய்வான்? பூட்டு சரியெல்லாம் சொன்னால் அது திருடிட்டு போயிடும். நல்ல புரிஞ்சவன். இப்போ என்னதான் போட்டு போட்டாலும் திருடி வரைகிற ரெடியாக இருக்கும். ஒரு சாதாரண திருடனை அப்படிப்பட்ட இது பண்ணுறோம்னா விசாசி எப்படிப்பட்டவனா இருக்கும். ஏன்னா நம்ம தூங்கும் போது தான் களைகளை என்ன செய்வோம்? வதிச்சுட்டு போயிடுவோம். அந்த களை என்ன செய்யும்? காலில் பார்த்து அது முளைச்சி என்ன செய்யணும்? அது அழகாக பயிர் விட்டு அழகாக வந்து நிற்கும். அவ்வளோதான். அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு. அந்த வேலை தான் இரவில் வந்து களைகளை விதைக்கிற வேலை. அந்த சொன்னாங்க, சாத்துரு இரவில் வந்து பயிரோடு சேர்ந்து களைகளை விதைத்து செல்கிறோம். பிரியமானவர்களை, எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க நீங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கடைசியாக உலகத்துக்கு சொல்லுவாங்க, தந்திரக்காரன். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். தேவனாய கர்த்தர் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்துள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று உண்டோ என்றது. போதும். வேதம் சொல்றது, சர்ப்பமானது தந்திரம் உள்ளது. தந்திரக்காரன். நம்மோட கூட இருந்துட்டு குழி தோண்டக்கூடிய வேலை அவன். அதே நம்ம சொல்லலாம், சாதாரண படம் சொல்லலாம், கூட இருந்துட்டே கொண்டு வெட்டிட்டு போயிட்டான்னு சொல்லலாம். இதுதான் அவனுடைய வேலை. தந்திரக்காரன். நம்மோடு கூட இருப்பான். நம்மோடு கூட நமக்கு சாதகமாக பேசிட்டே இருப்பான். நமக்குள்ள இருந்த சகல ரகசியத்தை வாங்கிட்டு கடைசி நம்மளே என்ன செய்வான்? குழி தோண்டி புதைச்சிட்டு போயிட்டே இருப்பான். அதான் அவன் தந்திரசாலை. அவன் என்ன செய்வான்? ஏவாள்கிட்ட போய் பேச்சு கொடுக்குறான். அக்கா எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? அவன் அப்படிதான் பேசியிருப்பான். பைபிள் வந்து சற்று தெளிவாக சொல்லுது. போன உடனே தேவன் உங்களோடு இதை சாப்பிடுறான்னு சொன்னால் நம்ம கேட்டுக்க மாட்டான். பேச்சு கொடுத்துருப்பான். பேச்சு கொடுக்க அவனுடைய பேச்சு இவளுக்கு இனிமையாக இருந்தது. இனிமையாக இருக்கும்போது அவன் என்ன செய்தான்? ஆண்டவரை விட்டுட்டா சாத்தானை தேடி போக ஆரம்பித்தான். அதுவே அவனுடைய பதிவான ஒரு காரியமாக இருந்தது. சாத்தானோட போக அவன் தந்திரமா செயல்பட்டான். ஒரே வார்த்தை கேட்டான், ஆண்டவரை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாராம். இது ஒரே நாள் நடந்த சம்பவமாக இல்லை. இது பல நாள் நடந்த சம்பவம். தந்திரமா இவன் சகல காரணத்தை கேட்டான். கடைசி வரை வந்த சாப்பிடான்னு சொன்னாரா? இவன் சொன்னா சாப்பிடவும் தொடக்கூட நட சொன்னாரா? ஆனால் அவன் சொல்லி பார்ப்பாங்க. அடுத்த வருஷம் படிச்சு வர உங்களுக்கு தெரியும். ஆண்டவரதை ருசிக்கவும் தொடவும் கூடாதுன்னு சொன்னான். அப்பதான் பேசணும். எப்ப அதெல்லாம் போய் ஒண்ணுமே இல்லை. அதை சாப்பிட்டா நீங்கள் தேவனை போல தேவர்களை போல. வார்த்தையை புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு வார்த்தை மாத்தான். தேவனைன்னு சொல்லாம தேவர்களைன்னு சொன்னான். இவளுக்கு எமோஷன்ல நம்ம ஆண்டவருக்குள்ள மாறிடுவோமோ? நல்ல கொஞ்சம் வார்த்தை தெளிவா இவ கேட்கல. பைபிள் சொல்ல, நீங்க ஆதியாகமம் 3வது அதிகாரத்தை தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவன் தந்திரமாய் சில கூட இருந்துட்டே சகல காரணம் செய்ய முடியும். நம்ம கூட தான் இருப்பான். ஆனால் நமக்கு விஷயமாக அவன் இருந்து கொண்டே இருப்பான். சகல காரணம் கேட்பான். நம்மளை என்ன சொன்னா வரும்போது நம்பிக்கையா சொல்லிடுவோம். கடைசி பார்த்து என்ன செய்வான்? நம்ம சொல்ல நமக்குன்னே 6 அடி குண்டை வெட்டிட்டே இருப்பான். நல்ல சொல்லுவான். அவன் நம்ம கூட இருந்துட்டு 6 அடி குண்டை வெட்டிட்டே இருப்பான். நமக்கே தெரியாது. டைம் வரும்போது உள்ள போட்டு என்ன செய்வான்? உள்ள போட்டு புதைச்சிட்டு போயிட்டே இருப்பான்.
நல்ல பிரச்சனை. அதுதான் சாத்தானை தந்திரம். ஏவாள் கூட இருந்துட்டு ஆருடைய குண்டை வெட்டிட்டே இருந்தான். இது இவளுக்கு தெரியல. அவன் குண்டை வெட்டிருக்கான்னு இவளுக்கு தெரியல. டைம் வந்து ஒரே வார்த்தை கனியை பூசி வந்து போயிட்டான். இவனை என்ன செய்ய ஆண்டவங்க சாபத்தாங்க, நான் மண்ணா இருக்கிற குண்டை வெட்டி வச்சுக்காம எங்கே தான் போவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் போயிட்டார். யோசித்துவாங்க. ஆனால் இவளுக்கு முதல்ல என்ன செய்யல தெரியல. அதுதான் இன்னைக்கு நம்முடைய காரியம். அநேக தந்திர காரியங்கள் நமக்கு நம்மோடு கூட இருந்து பிரியமா நமக்கு குழி வெட்டுகிற ஒரு கூட்டம், நம்மோடு கூட இருந்து நம்மளுடைய நன்றாக பழகி பிரியமானவர்கள் நம்மை அதோடு அடியோடு அழித்து போடுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு நம்மோடு கூட தான் இருக்காங்க. யாருடைய கைகூலிகள்? அவர் சாத்தானுடைய கைகள். ஆண்டவர் சொன்னாரு, உலகத்தின் முடிவென்ன சகல நாட்கள் நமக்கு கூட தான் இருக்கு. அவர் நம்மை விட்டு விலகிற தேவன் அல்ல, நம்மை கைவிட எந்த இடத்துல சரி. அதான் தாவிச்சான், மரண இருளை பள்ளத்தாக்கி நடந்தாலும் ஒல்லாமல் நான் பயப்படேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதுதான் உடைய அறிக்கை, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். மரணமே வந்தாலும் சரி, நான் பயப்பட அவசியம் இல்லை, அவன் என் கூட இருக்கிறார். தாவீதுக்குள்ள நின்னா, நீ பட்டயத்தோட இருக்கிற அந்த நாட்கள்ல நீ நிந்தைக்கு ஆண்டுடைய நாமத்தில் வந்திருக்கா. கர்த்தரை நம்புகிற மனிதன் செழிப்பான். அதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரணம். சாத்தானை குறித்து வேதம் சொல்லுகிற காரணம். எனவே பிரியமானவர்களே, நீங்கள் நானும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். இவங்க எல்லாம் சாத்தானை கைகூடுகிறார். இப்படிப்பட்ட கிரியை நம்மை சுற்றி நடக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவனுக்குள்ள என்னது இல்லை? சத்தியம் இல்லை. அவன் ஜெபிக்கிறவன் எல்லாம் சத்தியத்தை போதிக்கிறவன் அல்ல, சத்தியத்தை அறியாதவன். அவன் இப்படிதான் செய்வான். அப்போ அவன் சாத்தானை கைகூலி. அதனால துன்மார்க்குடைய ஆலோசனைக்கும் பால்களை வலிக்கும் பரியாசக உட்காரணத்துக்கு விலைக்கு ஓடி கர்த்தருடைய வேதத்தில் நம்ம பிரியமாக இருக்கும்போது கர்த்தருக்காக கனி கொடுக்கிற மரமே மாற முடியவே. அவன் துன்மார்க்கன், அவன் பாவி, அவன் அக்கிரமக்காரன், நம்மை விழல் பண்ணும்படி அவன் சுற்றி தெரிகிறவன். அது அவனுக்கு நம்முடைய வாழ்க்கை செய்ய மாட்டான். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மூலமாக இதை கொண்டு வருவான். தந்திரமாய் விழித்திருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்கள் இருந்து அந்த ஆவியை பகுத்தறிந்து அவன் எப்படிப்பட்ட உள்ளம் உடையவன் என்பதை அறிந்து அதன்படி நாம் செயல்படுவோம் என்று சொன்னான். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வாதம் நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதுதான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். இங்கே வேதம் அதான் சொல்லுது, சோதனைக்காரனால சோதிக்கப்படும் ஆவியானவர் அனுமதித்தார். சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கும் போது விழுந்து போகாதபடிக்கு எழுந்து நாம் நிற்போம் என்று சொன்னார். பிரியமானவர்கள், உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நீங்களும் நான் மாற முடியும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நமக்கு வருமானால் உலகத்தை ஜெயித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிள்ளைகளாக நீங்கள் நான் மாற முடியாது. அப்படிப்பட்ட கிருபை இந்த இரவிலே கர்த்தர் நமக்கு தரும்படியாக அவருடைய சமூகத்தை அர்ப்பணித்து கடந்து சொல்லுவோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.